விட்டு ஒரு ஒரு மிகவும் ஒரு பெருமதியான ஒரு பொருள் ஒன்று எங்களுக்கு வந்து கிடைச்சது. ஓ மேன் மறந்துட்டீங்களா நீங்க? நான் மறந்தேன். வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியல வீட்டு நல்லா சாப்பிட மாட்டேன் அவரும் பேசுறவர் தான். அதோட 55 வயசு பெரிய வயசு. என்ன 55 வயசு 60 கிலோ. அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். நான் தாரணி. நான் ராஜன். எல்லாரும் ஓடர்ல இருந்து ஓப்பனிங்கள ராயனம் வீடியோக்கு வந்து கனநாள் நினைக்கிறேன். ராயனே கடும் பிசி. ராயனே பிடிக்கிறனாலே பெரிய ஒரு வேலையிலோட அப்படியே போகுதுன்னு அதுதானே நிறைய. அப்ப இன்றைக்கும் ராயனை லீவ் பண்றபடியா அப்ப இன்றைக்கும் ராயனை வீடியோல காணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப ராயன் இன்றைக்கு வேலை போயில போல. என்ன இன்றைக்கு போயில. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட பள்ளிக்கூடத்து ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு காட்டு நெஞ்சுக்குள்ள குத்துதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தேன். நடக்க இல்லாதாமன்னு சொல்லி இப்போ அவருக்கு ஒரு செக்அப் செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கேன். செக் பண்ணி போட்டு தான் அவரை பார்க்கணும். ஹாஸ்பிட்டல்ல விட்டு கிடாக்கு. அப்ப அந்த ரீதியில வந்து ஒரு ஃப்ரெண்ட் அண்டைக்குல நான் கண்டிப்பா நாங்க போய் பார்க்கத்தானே பண்ணுமே. அதாவது வந்து அவர் எப்படி சொல்றது, எங்களோட நல்ல நெருங்கியதான ஒரு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட் இருக்கலாம். ஆனால் அதுக்கு தனிப்பட்டதான இடையில ஒரு உயிர் நண்பன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படியான ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான். அந்த ரீதியில வந்து அவரை கொண்டு விட்டதால அது கொஞ்சம் மனதுக்கு வேதனையா தான் இருந்தது. அப்ப போய் அவரை பார்த்து கொண்டு வந்தாங்க. கவலையா இருக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நல்ல மாதிரி எனக்கு பார்த்தா தான் தெரியும் சொல்லி கிளம்பெறாது. உங்களோட படிச்சாண்டைக்கு உங்களோட வயசு பெரிய வயசு தானே. அப்ப நான் அவ்வளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்க இல்ல வெயிலாதன்னு சொல்லிட்டு சொன்னது. நான் கவலையார போய் பார்த்துட்டு அடிக்கடி குழம்பு கொண்டது விடியது ஆள் வேலைக்கே போட்டுருது தெரியுமா. வேலைக்கு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. பால் கொஞ்சம் மேலாம தான் இருக்கு. திரும்ப அழகு ட்ரீட்மெண்ட் செய்ய எக்ஸ்ட்ரா ஏதாவது எடுக்க வேணும்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அப்படியான இதுகள் செய்து பார்த்தா தானே தெரியும். என்ன சரி இல்ல அதோட நீங்க சொல்றீங்க பெரிய வயசு இல்லைன்னு. 55 வயசு பெரிய வயசு தானே. என்ன 55 வயசு 60 கிலோ. பெரிய வயசுல நார்மலா சொல்றீங்க நீங்க. அங்க வந்து கையில திரும்ப எனக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது. யோசிப்பீங்க 55 வயசு மாதிரியா கிடக்கு என்ன பாக்க. சில நேரம் நினைக்கலாம் தானே மொட்டை தலையா இருக்கு. அப்படி இல்ல இப்ப இந்த வயசுலதான் இல்லன்னு சொல்லலாம். இல்லாம போனது. ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல. சின்ன சின்ன ஆகளுக்கு எல்லாம் ஒரு அளவான ஆகளுக்கு எல்லாம் பார்த்தா முடியல. அதோட கூடுதலாவே உண்மையில ஒரு 30 வயசு 25 வயசுக்குள்ளே பார்த்தா சில பேருக்கு தலைமுடியே இல்ல. தலைமுடியே இல்ல. அப்படியான ஒரு வயசுக்கு தான் தலைமுடி கொட்டுதான் இல்ல. இப்ப கூடுதலா எல்லாருக்குமே தலைமுடி கொட்டுறது இப்ப கூடுதலா இதா போச்சு. அதே மாதிரி தலைநரை நரைக்கிறதும் வந்து நான் இப்போ ஒரு கிட்டடிக்கல ஒரு கிழமைக்கு முதல் பார்த்தேன்னா சின்ன பொழிவன். அதாவது வந்து 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பொண்ணு நடந்து போய் கொண்டிருக்கோன்னு பார்த்தா தலையெல்லாம் வெள்ள வெளியா இருக்குது. நரைச்சு போயிருக்கு. அப்ப யோசிச்சோம் நாங்கள் எங்கட வயதுக்கு அப்ப அது சரி பரவ கிடக்கு. நரைக்கிறது ஓகேயா இருக்கு மட்டும்னுச்சு. ஆனா அவங்கள இருக்குல்ல அது எங்களுக்கு கண்டாலும் 1-2 தெரியாத பெருசா அவங்களுக்கு ஆக ஓவர் ஆகுது. அப்படியான சூழ்நிலை என்னென்றால் எல்லாம் கிளைமேட்டுகள் மாற மாற எங்கட உடம்புல உள்ள செல்களும் சிலது மாற்றம் அடைஞ்சு கொண்டு இருக்குது போல. உண்மைதான். சின்ன வயதிலே தலைமை கொட்டுறதும் சின்ன வயதிலே தலைமை நரைக்கிறதும் அப்படியா கால சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்குது. தோட்டத்தை பார்த்தோம்னாலும் வயசை கண்டுபிடிக்கல. வயசு குறைஞ்சாக்களும் கூடினாக்கள் மாதிரி தான் இருக்குது. அப்ப அதால ஆக்களை வழி தோட்டத்தை பார்த்தோம்னாலும் கண்டுபிடிக்கல. அதோட இப்ப 55 சொல்லி நான் சும்மா சொன்னேன்னா உண்மையில ராயனுக்கு 55 வயசு இல்ல. ஆளை பார்க்கவே விளங்குதான். ஆளை மேல ஆளை கணிப்புறேன்னு சொன்னா ஒரு 30 வயது கணிப்பிடலாம். அப்படி ஒரு ஜங் போய் மாதிரி தான் இருக்கிறார். சரி உண்மையில அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கனா உண்மையிலேயே கூடுதலாவே இப்ப எல்லாருக்குமே அந்த ஹார்ட் அட்டாக் தான் கூடுதலா எல்லாருக்குமே வருது. இப்ப நானும் வந்து இந்த செல்லக்கிளியப்பா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போறேன்னா இந்த கிளினிக் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா முதல்ல 1 மாதத்துக்கு ஒருக்கா கிளினிக் போட்டவங்க வந்தா. ஆனா இப்ப வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா கிளினிக் போடுறது. இந்த 2 மாதத்துக்கு ஒருக்கா கிளினிக் போகவே உண்மையிலே இந்த ஹார்ட் பேஷண்ட் வந்து எக்கச்சக்கமான பேர்.
இப்போ கிளினிக்கு நாங்கள் 1 மணி போனோம்னு சொன்னாலே கிளினியை முடிச்சு டாக்டரை காட்டி இந்தியால வாரத்துக்கே ஒரு 4 மணி ஆகும். அவ்வளோ ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் சனம் வந்து நிக்குது. செய்தாக்க அந்த ஆப்ரேஷன் செய்தாக்களும் சரி, மற்றது அந்த ஹார்ட் அட்டாக் இருக்கிறாக்களும் சரி கிளினிக் போட்டிருக்கணும். ஆனா பார்க்கக்குள்ளே எங்களுக்கே கவலையா இருக்கு. ஏற்கனவே எங்களுக்கும் தெரியும் இதாலதான் இப்படி ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதுன்னு சொல்லி. ஆனா என்ன நாங்களும் அதை கொஞ்சம் பின்பற்றி கொண்டு போகணும். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயில் அதில் குறைச்சி மற்ற சீனிகளையும் குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இருக்கணும். ஒரு நாளைக்கு நாங்கள் சேனியா 6 நாளும் கொண்டே கூட்டி கொண்டே காட்டினா தான் நம்புவீங்க அவ்வளவு பேர் இருக்கணும்னு சொல்லி. அதானே எனக்கு தெரியுமா சிலக்கு சொல்றோம் ஆஸ்பத்திரி வந்து பாருங்க உங்களுக்கு தெரியல வீட்டு நல்லா சாப்பிடுங்க அவரும் பேசுறவர் தான். அதோட எனக்கு அதுதான் ஒவ்வொரு முறையும் சிலகுலியா சிலகுலியப்பா கிளினிக் கூட்டி கொண்டு போயிருக்க சிலகுலியப்பா சொல்றவர் என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டை சொல்லுங்கோ, அந்த எண்ணெயில குறையுங்கோ, அதுல குறையுங்கோ, கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும்னு சொல்லி அடிக்கடி எங்களை சொல்றவர். உண்மையா நானும் அதை யோசிக்கிறேன். நான் அதே மாதிரி நாங்களும் கொஞ்சம் குறைச்சிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா குக்கிங் செய்யக்குள்ளே முதலெல்லாம் எண்ணெயை கொலன்னு ஊத்துவா. ஆனா இப்ப கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதுல பார்த்து கொஞ்சம் குறைச்சிட்டா. இப்ப சமையல்ல நாங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டோம். இப்ப என்னத்துக்காக இதை சொல்றோம்னு சொன்னா இப்ப கூடுதல் எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வர்றது கூடுதலா சமையல்ல எல்லாரும் அந்த எண்ணெயில் பாவிக்கிறது கூட. இப்ப நாங்களும் முதல்ல குறைச்சி கொண்டு இருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனா தான் விளங்க உண்மையில எவ்வளவு பேர் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் சாப்பாடுகள் இல்லாம தண்ணி இல்லாம அங்க நிக்குது என்று சொல்லி குளிசையில் என்று சொன்னாலே அள்ளி கொடுப்பாங்க. அப்ப அதே மாதிரி தான் இந்த ராயனோட ஃப்ரெண்டையும் கொண்டே அங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்லித்தான் அட்மிட் பண்ணிருக்கேன். நீ என்ன அட்மிட் பண்ணி நீ அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் டேட் ஒன்று போட்டு அப்புறம் 5 கிராம் பாப்பினோம். அந்த 5 கிராம்ல தான் தெரியும் எத்தனை அடைப்பு இருக்கு, எத்தனை மார்க்ஸ்ல இருக்கு மட்டும் தெரியும். சில பேருக்கு 95 மார்க்ஸ் இருக்கும், சரி 90 மார்க்ஸ் இருக்கும். மார்க்ஸ் என்ன அந்த அடைப்பிட்ட அந்த வீதத்தை போடுவேன்னா அது கூடுதலான மார்க்ஸ் எடுத்தா நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அப்படியான 5 கிராம்லாம் தெரியும் பாக்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இனி இருந்து கொள்ளணும். ஆனா கடவுள் ஒண்ணு நடக்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் நினைக்கிறது. என்னென்று சொன்னால் அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குன்னு அப்ப இந்த மனசு பிள்ளைகள் எல்லாம் பாவம் தானே. உண்மைதான். அவங்களும் எங்களை மாதிரி தானே ஒரு எதிர்பார்ப்போட. அதோட இப்ப இந்த 40 வயசுல எல்லாம் வந்து நிக்கணும் ஹாஸ்பிட்டல்ல. 40 வயசு இப்ப முதல்வரும் நேரம் சொல்லுவாங்க. 30 வயசு 50 வயதுக்கு பிறகுதான் எதிர்பார்க்கலாம். இப்பத்திய சூழ்நிலையோட 35 கடந்தாலே சரி. ஒரு சூழ்நிலை கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கும். வர வர ஆயுள் காலம் குறுகி கொண்டு போகுது. அவ்வளவு கேட்டு நம்ம மருந்துகளை நாங்க சாப்பிடுற சாப்பாடு முழுக்க நஞ்சு சாப்பாடு தான் சாப்பிடுறோம். கெமிக்கல் நிறைஞ்ச சாப்பாடுகளை தான் நாங்க குடியளவு சாப்பிடுறோம். அதை விட இன்னொரு காரியத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நாங்க குடியில வேலைக்காக போறக்கா என்ன செய்வோம்னா முதல் நான் சாப்பாடை செய்துட்டு அடுத்து நான் பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அதை சூடு காட்டி திரும்ப சாப்பிடுறோம். அதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் இல்லாமல் போய்க்கல அதோட தாக்கங்கள் என்ன செய்யும் எங்களுக்கு திரும்ப நேரடியா இப்படியான ஒரு பிரதிபலிப்பா எங்களுக்கு பழிக்கிறத நாங்க உணர முடியும். என்ன நான் உதாரணமா சொல்ல வரேன். அது நாங்கள் சொல்றது உங்களுக்கு செய்து கொடுக்குற நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யறது தானே. நீங்கள் அவருக்கு வருத்தம் பெறக்கூடாதுன்னு சொல்லி அக்கா சொல்லுவோம். அக்கா வந்து விடிய 3:30க்கு எழும்பி சாப்பாடெல்லாம் காட்டி 2 சாப்பாடும் செய்தா நான் தானே கொடுத்து பயந்து போட்டா. இல்ல நான் உதாரணமா கதை கேட்கல பொதுவா உதாரணமா சொல்றேன். சில இடங்கள்ல அப்படித்தானே நடக்கிறது. அந்த இதைத்தான் நான் சொன்னேன். மாறிக்கறி சொல்லிடுறாங்க அப்புறம் சாப்பாடு இல்ல அப்புறம் திரும்ப எனக்கு 1 கிலோ சாப்பாடு தெரியல சொன்னால் அதுதான் சரி. அப்படியா போய்கொண்டிருக்கேன். உண்மையிலே அவருக்கும் என்ன நடக்க கூடாது. நாங்களும் ஜெபிக்கிறோம் கடவுளை என்று சொல்லி. என்ன 35-40 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது. 40 அங்க நாங்கள் விசாரிக்க அந்த அண்ணன் சொன்னார் அந்த பாடமான வேலையில் செய்து கொண்டு திடீரென நெஞ்சுக்க குத்த வலிக்கிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் இங்க வந்து பார்க்கக்குள்ளாம் தெரியும் இப்படி சொல்றாங்களா அப்படி சொல்றாங்களான்னு சொல்லி தனக்கு அதை கேட்டோன்னே இனி என்னத்துக்கடா இருப்பானே இவ்வளவு ஒரு வருத்தம் வந்தது நீ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பெரிய கவலைப்பட்டு கொண்டிருக்கேன். ஆனா என்ன செய்யறது நாங்க வாழ்ந்துதான் ஆகணும். கடவுள் கொடுத்த ஆயுள் காலத்தை நாங்கள் கெடுக்க கூடாது. ஞானம் இருக்குது. என்ன சாப்பாடுகள் குறைக்கணும்னா குறைக்க வேண்டிய இடத்துல குறைக்கவும், உப்பு குறைக்க வேணும்னா குறைக்கணும். என்னென்ன புளியோ இனிப்போ இந்த வகையில அளவான இருந்தா தான் எங்களுக்கு நல்லது. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம்னா நாக்கு ருசியைத்தான் பாக்குற முடியும், உடல் இதை பாக்குறது. என்ன நாவுக்கு ருசியானதா இருந்தா ஒரு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டால் நாவுக்கு சுவையா வேணும்னு சொல்லி எண்ணெயிலையும் உப்பையும் அதுகளையும் கொஞ்சம் புளியல வகையில போட்டு சாப்பிட விரும்புறோம். அதோட தாக்கங்களை உணர்றோம். இல்ல அது பார்க்கலாம்னு வரோம். ஆனா அப்புறம் வந்தோடனே தான் அதோட தாக்கம். ஆனா அந்த நாக்கும் அந்த ருசியை தானே ருசியை தானே. ஆனால் உப்பு குறைக்கணும்
ஒரு நாள் நீங்க சாப்பாடு என்ன குறைச்சி நீங்க சமைச்சு கொடுங்க உடனே சொல்லுவேன் இன்னைக்கு சமைய டேஸ்ட் இல்ல எண்ணெயை குறைச்சி போடுங்க தேங்காய் பாலை குறைச்சி போடுங்கன்னு சொல்லுவேன். ஓ உண்மைதான். அது என்ன காரணம்? பழமையா சாப்பிடுறோம் ரெண்டு சாப்பாடு குறைஞ்சிடும் பட்டுன்னு கண்டுபிடிச்சிருவேன். 4 நிலை சொல்லப்படுது நல்ல உள்ள மாதிரி நல்ல ஒரு எண்ணெய் உப்பு எல்லாம் சாப்பிடுவேன். அதுதான் நான் சொல்ல பாருன்னா எங்கட நாகுக்கு நாங்க அடிமை ஆயிட்டோம் சுவைக்கு ஒன்றும் செய்யலாது. அப்ப நாகு சுவையத்தான் எங்களை உடம்பும் ஏற்றுக்கொள்ளுது. அது உண்மைதான். இப்ப இதெல்லாம் எங்களுக்கு வருதுன்னு தெரியும். ஆனா அதையும் நாங்கள் ருசிக்காக விடையலாமே இல்லாம இருக்கு. ஆனா கூடியல உயிர் வாழ வேணும்டா விட்டுத்தான் ஆக வேணும். என்ன அப்படி விட்டு சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் தஞ்சக்கலையா இல்ல விட சாப்பிட்டு அது கை கால எல்லாம் நடுங்க வலிக்குது. அதுதான் சரி என்ன செய்யறது கடவுளே. அப்ப நான் நாளைக்கு முருகா யாழ்ப்பாணம் போகணும். நாளைக்கு முருகா போக வேண்டி இருக்கு. போய் பார்க்கத்தானே போகணும். என்ன நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் படிவா என்னன்னு. சரி போய் பார்த்துட்டு வாங்க. என்ன ஆமா. அப்ப என்ன மாதிரி அப்ப இன்றைக்கு எங்களுக்கு என்ன மாதிரி அப்ப சாப்பாடு? இன்றைக்கு வந்து நீங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். எங்களை வீட்டு ஒரு மிகவும் ஒரு பெருமதியான ஒரு பொருள் ஒன்று எங்களுக்கு வந்து கிடைச்சது. ஓ மேன மறந்துட்டீங்களா நீங்க? நான் மறந்தேன். ஆனா எங்களுக்கு அதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். உண்மைதான். அப்ப என்னன்னு யோசிப்பீங்க கடையில வேண்டா கூடி சரியான விலை தானே. அது வந்து நான் எங்களுடைய சரியான விலை ஒரு பக்கம் காசு இருந்தாலும் எங்களுக்கு வேண்டதுக்கு மனசு வராது. என்னத்துக்கு இவ்வளவு காசுகளை கொடுத்து வேண்டுவானே அதுக்கு நாங்கள் வேற எதுவும் வேண்டிடலாம்னு சொல்லி அப்ப நீங்க எடுத்துக்கொண்டு காட்டுவோம் நாங்க என்னன்னு சொல்லி தூக்கி கொண்டு வாங்க ஒன்று போய். தூக்க மாட்டேன். சரி அதை நாங்க இப்போ காட்டுவோம். ஆனா உண்மையில இன்றைக்கும் பார்த்த மட்டும் சொன்னா இந்தியால வந்து மிக விறுவிறுப்பாக அங்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அதுல எங்களோட சீமான் அண்ணா வர போறாரா இல்லாட்டி இளைய தளபதி வர போறாருன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாமல் இருக்கு. அப்ப இன்றைக்கு விறுவிறுப்பா தேர்தல் போய் கொண்டிருக்காங்க. அங்க எங்கள பக்கம் வெற்றி எங்கள பக்கம் தோல்வி என்று சொல்லி தெரியா எங்களுக்கு நாங்களும் அதை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். ஏன்னா இந்தியாவில வந்து எக்கச்சக்கமான சனம் உலகிலேயே சனத்தொகை கூடியது வந்து முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா முதல் சீனா இருந்தது. ஆனா இப்ப வந்து சனத்தொகை கூடுதலான நாட்டுல நாங்கள் ஒப்படைக்குள்ள வந்து இந்தியா தான் முதலிடமா நிக்குது. அப்ப அதுல எத்தனை பேர் தேர்தலில் இருப்பாங்களே நீ அதுல ஓட்டுகளை எண்ணி அப்படி ஒண்ணு பாக்கக்குள்ள எப்படியும் ஒரு கிழமை எடுக்குமான்னு நினைக்கிறேன். ஒரு கிழமை பிறகுதான் எங்களுக்கு அது ரிசல்ட்ஸ் வரும். நாங்களும் ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கோமே நிறைய 6 வரப்போகணும்னு சொல்லி அது நல்லபடியா நடந்து கொண்டிருக்காங்கால அது நல்லபடியா நடந்து கொண்டிருக்கக்குள்ள எங்கட வீட்டையும் இருக்கிற பொருளையும் நாங்கள் உங்களுக்கு ஒருக்கா காட்டணும். ஓ சரி நாங்க எடுத்துட்டு வாரேன். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதான் எங்கட வீட்டுக்கு வந்த பெருமதியான பழம் வாழைக்குலை. அப்ப உண்மையாவே இதுல இந்த ஸ்பெஷல் பாத்தீங்கன்னு சொன்னது என்ன வாழைக்குலை? இது கப்பல். இது வந்து கப்பல். உண்மையா அந்த கதலி இதரைய விட இது வந்து உண்மையா ஒரு பெருமதியான சரியான விலை. ஒரு கிலோவை இப்ப நான் கடையில வேண்ட போனா கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வரும் நினைக்கிறேன். 500 ரூபாய்க்கும் இல்லையா? அப்படியா? 500 ரூபா போனாலும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 கிலோ இருக்கு. 10 கிலோ வரும். சரி இப்ப 500 ரூபாய்னாலும் நாங்க குடுக்கக்குள்ள வந்து ஒரு 450 ரூபாய்க்கு எடுத்தாலும் 10 கிலோவுக்கு 4500 ரூபாய். அதோட எங்களுக்கு விட்ட முதல்ல நாங்கள் வச்சது கிடைச்ச கடவுளுடைய ஆசீர்வாதம். சந்தோஷமா இருக்கேன். மரத்துல அப்படி வந்து மருந்து அடிக்காத பழம் நல்ல நல்ல பெரிய பழம் தான் பாருங்க. நல்ல முத்தி. மற்றது என்னன்னு சொன்னா கப்பல் கிடைக்கிறது அரிது கொஞ்சம் குறைவுதான். அங்கேயும் தோட்டத்துல போய் வேண்டலாம் மொழிய. உண்மைதான். கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதோட இதுவும் வரைக்குள்ளராயன நான் யோசிச்சேன் இது வளர்ந்து எதுவும் பூச்சி வச்சு அரிக்குதோ வருமோ தெரியலன்னு சொல்லி நானும் யோசிச்சேன்னா. ஆனா கடவுள் என்று ஒரு பழமும் மிஸ்டேக் இல்லாமலுக்கு உண்மையில எல்லா பழமுமே சும்மா அந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சில செய்யணும்னா குறுத்து டக்குன்னு அடைக்கும். அப்படியெல்லாம் அடைக்காமல் அது எல்லாம் தப்பி வடிவான முறையில நல்ல நீட்டா வந்து உண்மைதான். நல்ல காரியம் கடவுள். அதோட அந்த கப்பல் விலை நாங்க கடையில கொடுக்கக்குள்ள ஒரு அந்த குலைக்கேற்ற மாதிரி தான் காசு எடுப்பேன். அந்த பழங்களை பார்த்து சீப்பை பார்த்து எல்லாத்துக்குமே ஒரு காசு இருக்கு. மற்ற நிறங்கள் மாறக்கூடாது. அந்த கலர்ல இருக்கணும். கோயில்களுக்கு கொண்டு வருவாங்கல்ல அதுக்காக தான் வரவாசியோ. ஆனா இது எந்த வித கருப்பும் இல்ல. கடும் பச்சையாவே இருக்கு. நீட்டா இருக்கு. நல்ல இதா இருக்கு. நல்லா சேதம் இல்ல நல்லா இருக்கு. நாங்களும் வந்து வெட்டினதான் உங்களுக்கு காட்டி இருக்கிறோம். மேல எங்கட மரத்திலே காய்ச்சி நாங்கள் இப்படி பறிக்கக்குள்ள எவ்வளவு சந்தோஷம். அது ஒரு தனி சந்தோஷம். மருந்து அடிக்காத பழமும் அதோட இந்த கப்பல் பழம் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் தானே. இப்ப 400 ரூபாய்ண்டாலும் கூடி அதை வேண்டுறதுக்கு எங்களுக்கு மனசு வராது. இதை வேண்டுறதுக்கு வேறு அதோட 2 ஒரு 6-7 பழத்தை போட்டாலே 1 கிலோ வந்துடும். 1 கிலோ வந்துடும். தானே.
அதோட நாங்கள் வந்து வெண்டைக்காய் எல்லாம் விலை கூட்டினாங்க வாங்குவோம். எங்க விலை ஒழிக்காகத்தான் வாங்குவோம். ஆனா உண்மையில சில இடங்கள்ல இப்படி காக்கைக்குள்ள நானும் யோசிக்கிறேன், நான் வீட்டையும் கப்பலுக்குள்ள வச்சா நல்லா இப்படி இறக்கைக்குள்ள எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமெண்டு. அப்ப இப்படி கப்பல் வெண்டைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அதான் ஆனா கலர் அடிச்சிட்டல்லோ எப்படியும் ஒரு பழக்கிற தன்மை பழுக்கிற தன்மை வந்துச்சு. 2-3 நாளால பழுத்துருமே. ஆனா ஒரு பேக் போட்டு காட்டி ஒரு பழமும் பழம் தான், நல்ல மொத்த பழம். அப்ப வாழைப்பழம் நல்ல புட்டை உண்டா வச்சு போட்டு வாழைப்பழத்தோட சும்மா அரிசி மா புட்டு இருக்கணும். ஆனா உண்மையில இப்ப அந்த புட்டோட சாப்பிட நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. ஆனா உண்மையில கப்பல் பழம் வந்து கிடைக்காது, நார்ச்சது கிடைக்காது. சும்மா சாப்பிட சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு, நல்ல மாப்பழம். இப்ப எங்களுக்கு இது கிடைச்சது, கடவுளுக்கு நாங்க நன்றி சொல்றோம். எங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். சரி, இன்னொரு அடுத்த குட்டியும் போடுது, நீ அடுத்ததும் குள்ள வந்து இப்படி எடுத்தா தான் எங்களுக்கு ஒரு இன்னும் சந்தோஷமே இருக்கு. ஆனா அழிய விடாம பாதுகாக்கிற நீ கூட இருக்கு. உண்மைதான். என்ன நான் டெய்லி போய் தண்ணி ஊத்துறேன், தண்ணி ஊத்துற வாளியால் அள்ளி கிட்டத்தட்ட ஒரு பாத்தியெல்லாம் கிண்டி அப்ப என்ன ஒரு இதா தண்டபடியாத்தான் பாதுகாத்து இந்த ஒரு பழத்தை நீங்க கண்டு கொண்டீங்க. இல்ல அதான்டா உண்மை, நான் ஒத்துக்கொள்ளும். பலன் வராது. ரொசானியோட ஊக்கத்தால தான் எங்களுக்கு இந்த கப்பல் பழம் கிடைச்சது. நம்புறீங்க நீங்க? அப்ப ரொசானி அப்படியே மெட்டக்குள்ளையும் இருக்கா, உங்களோட ஊக்கத்தால இருக்கா? இல்ல இத வந்து நான் செய்த அப்படியே அடுத்த நீங்க இந்த அடியில இருக்கிற பழமே எவ்வளவு முத்தமா இருக்கு. சின்ன இருந்தது பழமும் பழம் தான். ஆனா அப்படி ராணி சொன்ன மாதிரி இப்ப 500 ரூபாய் படி பார்த்தாலே 10 கிலோக்கு 5000. நாங்க ஒரு 4000 கொடுக்கலாமே. கொடுக்கலாம். ஆனா அதை வேண்ட இல்லாத நாங்க வேண்டு சாப்பிடுவோம். 4000 வேண்டுவோம். 150 ரூபாய் இதர வேண்டவே யோசிக்கிறோம். அதுதான் கப்பல் என்றா சும்மா நல்ல பாருங்க இப்படி குள்ள. சரி வச்சு விடுவோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இன்றைக்கு வந்து மதிய சாப்பாடு வந்து சமைச்சு அம்மா எங்களுக்கு ரெடியா வச்சிருக்கிறா. அப்ப நாங்களும் இன்றைக்கு அம்மா என்ன சமைச்சு வச்சிருக்கா போய் சாப்பிடுவோம். என்ன பாப்பா அப்படி இந்த குழைய கொண்டு உள்ள வச்சு விடுவோம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து எங்களுடைய மதிய சாப்பாடு வந்து ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து சோறு சமைக்கிறேன். எனக்கா சோறு இல்ல, ஏன் சோறு பிடிக்காதோ? டெய்லி சாப்பிடுறானே, அதோட என்னென்ன வெக்கைக்கு சும்மா புட்டு சாப்பிடுவோம். உண்மைதானே? அம்மாட்ட கேட்டேன்டாமா சோறு இன்னைக்கு காய்ச்ச வேண்டாம், இன்னைக்கு வந்து புட்டு அவிச்சு வெள்ளை புட்டு அவிச்சு மற்ற காய்கறி செய்ய மாட்டாம மாதிரி சோறு நம்ம வெயிலுக்கு வந்து உண்மையாவே சாப்பிடவே விருப்பம் இல்ல. சோறு சாப்பிட விருப்பம் இல்ல அவங்கடாக்கு. அப்ப இன்றைக்கு வந்து வெள்ளை புட்டு தான் இன்றைக்கு அவிச்சிருவாங்க. அடிக்கடி ரொசானிக்கு சோறு விருப்பம் இல்லாம தான் நல்லா புட்டு சாப்பிட. ஜோவில கொஞ்சம் புட்டுனா விருப்பம் போறாக்கா. அப்ப இன்னைக்கு என்னென்ன பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அம்மா வந்து வெள்ளை புட்டு மற்ற திருக்க மீன் குழம்பு நல்லா பாத்தீங்கன்னா பாருங்க முட்டை பொரியல். பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வேறங்க கத்தரிக்காய் பொரியல். கத்தரிக்காய் வந்து பொரிச்சது. முட்டை யார் பொரிச்சது? நான் தான் பொரிச்சேன். இவ்வளவு பெரிய முட்டையாரு. அப்ப நாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. வெள்ளை புட்டு தானே. அப்ப நான் உண்மையா வெள்ளை புட்டு என்ன புட்டு அவிச்சு நிறைய என்ன குதிரை அரிசி மாதிரி நாங்க பாவிக்கிறது. மதியத்துக்கு சாப்பிட நல்லா இருக்கு. அப்ப இந்த கருநாளை அப்புறம் நாங்க வெள்ளை புட்டு சாப்பிட போறோம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் மட்டும் இது காணாண்டு மிளகா பொரிச்சு சாப்பிடுறோம். எங்களுக்கும் மிளகா இல்லை. உங்களுக்கு உரைக்கு மாமனாமா உங்களுக்கு வாய் இல்லையா? உங்களுக்கு வாய் இல்ல. ஆனா உண்மை என்ன டேஸ்டா இருக்கு சொல்லுங்க. அப்ப கத்தரிக்காய் பொரியல் சூப்பரா இருக்கு. ஆனா உண்மையா சோறல அப்படி சாப்பிடாது, சாப்பிட நல்லா இருக்கு. முட்டை பெருத்து தான் போச்சு. எடுத்துட்டா அத என்ன சொல்லுங்க. அப்ப நான் எப்படி பொறிக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு முட்டையா போட்டு பொறிக்கிறேன்னா இது கொஞ்சம் பெரிய முட்டை போல, அதான் பெருசா வந்துருக்கு. நான் எல்லா முறையும் அடிச்சு போட்டு அப்படியே ஊற்றி விட்டுறேன். ரொசானி அப்படி இல்ல, ஒரு முட்டைக்கு ஒரு வெங்காயம் பச்சை போட்டு ஒரு ஆளுக்கு கொண்டு அப்படியே பொறிச்சு பொறிச்சு வைக்கிறேன். ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி பொறிக்கணும் சார். ஒரு ஆளுக்கு உப்பு வேணாம், ஒரு ஆளுக்கு உப்பு. அதான் ஜோவிலுக்கு வந்து வளமை எல்லாரையும் விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊத்துறேன். அடைப்பு வரதான் போகுது. படைப்பை பத்தி கதைச்சாங்க சாப்பிடுறது. அதுதான்
ரெண்டே கொஞ்சம் முட்டையில எல்லாம் பெருசா எண்ணெய் இல்ல முட்டையில நல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊத்தினேன். இல்லாட்டி ருசாயனி பொரிச்சால் வந்து எண்ணெயா தான் மிதக்கும். முட்டையில எண்ணெயில பெருசா கத்தரிக்கால எண்ணெய் இல்ல. அம்மா எல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் பறிக்க வளமே அம்மா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் அதுதான் நல்லா அளவா இருக்கு. சரி, அப்ப நாங்களும் வந்து உங்களுடைய சமையலையும் எங்களுடைய மதிய சாப்பாட்டையும் வந்து உலகம் காட்டி என்ன ஷேர் பண்ணிருக்கிறோம். அப்ப நாங்களும் வந்து திருநங்கட வீடியோவை முடிச்சு கொள்ள போறோமே. அப்ப என்ன முடிப்பாமா? உங்க சாப்பாடு பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு. வேற சொல்ல விரும்புறீங்களோ? ராயனைக்கு என்ன இருந்தா ராயனைக்கு ஒரு சின்ன கவலை ஒன்று இருக்குமே. சரி, கவலைப்படாங்க. என்ன செய்யற எல்லாம் சரியா வரும். ஆண்டவர் பார்த்துக்கொள்வாரு. நாங்க ஜெபிக்கணும். ஜெபிச்சு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுப்பாரு. சரி, அப்ப எங்களோட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு சந்திக்கிறோம். பாய்.